நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காணொளி சுவாமிஜி இன்றைக்கி சத்சங்களை பேசும்போது நம்முடைய இயங்குதலுக்கு சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த விஷயங்கள் தேவையில்லை. பியூர் கான்சியஸ் மூலமாக இயங்கலாம்னு சொல்லியிருந்தார். அப்போது அந்த இயங்கு விதம் எப்படி எனக்கு சாமி ஒரு 1 வீக் பிஃபோர் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு டவுன்லோட் விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல விருப்பறேன். இதில் உலக விஷயங்கள் இருக்குது. அந்த உலக விஷயங்களில் ஈவெண்ட்டுன்னு போட்டிருக்கேன் மேலே இந்த ஸ்லைடில். அதில் யூன்றது நீங்கள். அப்போது நீங்கள் செயல்பட விதம் இப்படி சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் வழியே இயங்கி அது உங்கள் உணர்வில் அதற்கேற்ப உங்களுக்கு பர்செப்ஷன், அதாவது உங்களுக்கு கருத்தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிரகாரம் உங்கள் கான்சியஸ் லெவல் ஷிஃப்ட் ஆகி அதற்கேற்ப எனர்ஜி லெவல் உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சக்கராவுக்கு போயிட்டு அதற்கேற்ற மாதிரி பாடியில் வேரியஸ் லேயர்ஸ் பாடி லெவலில் போயிட்டு உங்களுக்கு இயக்கம் கிடைக்கிது. அப்போது இது மாதிரி இயங்கலாம். இது இல்லாமல் நீங்கள் சூப்பர் கான்சியஸாக உங்கள் ஃபஸ்ட்டு பர்சன் பரமசிவா அவருடைய நிலையிலிருந்து இயங்கலாம். இது எப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போது வெளியில் ஒரு விஷயம் நடக்குது, அது நம்மளை எப்படி பாதிக்குது அப்படின்றது நம்முடைய உணர்வில் வர விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்முடைய பர்செப்ஷன் பொறுத்து அது மாறுது. இந்த நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பாதிப்பு உருவாக்குறது. அந்த பாதிப்பு தான் இங்கே பர்செப்ஷன் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம பார்த்த விஷயங்களில் உள்ளுக்குள்ளே உணர்கிறோமோ அந்த உணர்ந்த விஷயம் ஒரு கருத்தாக்கத்தை கொடுத்து அந்த கருத்தாக்கக்கு ஏற்ப நம்மளுக்கு எண்ணங்கள் உருவாகி எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம செயல்படுறோம். அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை பார்க்குறோம், புலன்கள் மூலம் பார்க்குறோம். பார்த்துட்டு அதற்கேற விஷயங்களை அனுபவங்களை பெறுறோம். அந்த புலன்கள் கொடுக்குற விஷயங்கள் மனத்துக்கு போகுது. ஸோ இது போகிற விஷயங்கள் ஃபஸ்ட் எங்கே உங்கள் அகங்காரத்துக்கு வருது. அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா அந்த விஷயத்தை புத்திக்கு அனுப்புது. புத்தி என்ன பண்ணுதுன்னா அதற்கேற்றாற்போல் சித்தத்தை உள்ள பதிவுகளை பார்க்குது. ஒவ்வொன்றா மனத்துக்கு காமிக்குது. மனம் இதுதான் அப்படின்னு அந்த விஷயத்தை பிடிச்சிட்டாக்கா புத்தி விட்டுடும். அப்போ மனம் அந்த விஷயத்தை பிடிச்சி இந்த 50 பெற்ற விஷயங்களை வச்சு அனுபவம் கிடச்சி அதுக்கு ரிலேட் பண்ணி அதற்கேற்றாற்போல் எண்ணங்களை உருவாக்கி அதற்கேற்றாற்போல் நமக்கு கருத்தாக்கத்தை உருவாக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த கருத்தாக்க உருவாக்க லெவல் எப்படி வேரி ஆகுன்றது பார்ப்போம். அப்போ நம்ம மனம், புத்தி, அகங்காரம் அவனுடைய நிலைகள் எப்படி செயல்படுது அதுக்கேற்ற நம்ம கான்சியஸ் லெவல் ஷிஃப்ட் ஆகிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்த விஷயம் ஜென்ரல் லூப் என்னன்னாக்கா ஒரு விஷயம் நடக்குது, அது அகங்காரம் பார்த்து புத்திக்கு அனுப்பு, புத்தியிலேருந்து சித்தத்துக்கு போது, சித்தத்துலேருந்து மனத்துக்கு அந்த கான்சியஸ் நம்மளுடைய விழிப்புணர்வு நிலைக்கு பர்செப்ஷன் 1 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அகங்காரா இந்த நிலையில் இது அகங்காரம் பிகம் ஐ அப்படின்ற மாதிரி இருப்போம். இந்த கான்சன்ட்ரேஷனில் புத்தி நல்லா ஒர்க் ஆகும், மைண்டு அதில் ஒர்க் ஆகாது, நில் மாதிரி வச்சுக்கலாம். அப்போது புத்தியில் வர்றது அப்படியே மனம் அப்படியே விட்டுடும், அது இடையே பண்ணாது. அப்போது இந்த நிலையில் நம்ம அனுபவிக்கிறது துரியா ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டில் நமக்கு விசுத்தி சக்கரத்தை நல்லா எனர்ஜி பொங்கி கான்சியஸ் லெவல் 5 இருந்து அதை கேட்ட உலகங்கள் தொடர்பு கொள்கிறோம். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மனத்தின் இன்டர்வென்ஸ் இல்லாமல் ஒன்லி அகங்காரத்துலேருந்து புத்திக்கு போது, புத்தியிலேருந்து சித்தத்தை வருது அப்படின்னும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? அது பர்செப்ஷன் 2. அப்போ அகங்காரம் நார்மலாக ஒர்க் ஆகுது, புத்தி நார்மலாக இருக்குது, மைண்ட் நார்மலாக இருக்குது. அப்போது உங்கள் அநாத சக்கரம் பேலன்ஸ்டாக இருந்து உங்கள் கான்சியஸ் லெவல் 4 வைக்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த லெவலில் மனமே காணாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுது? புத்தி சித்தத்தில் போகுது, புத்தியில் வருது. புத்திலேருந்து டைரெக்டாக மனத்தின் இன்பார்ட் ஒன்றும் அவ்வளோ இருக்காது. அப்போது அதுக்கேற்ற பர்செப்ஷன் 3 லெவல் காமிச்சிருப்பேன். அப்போ இங்கே அகங்காரம் நிறைய ஒர்க் ஆகுது, புத்தி கம்மியாக ஒர்க் ஆகுது, மைண்ட் நிறைய ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு மணிப்பூர்வ சக்கரம் ஒர்க் ஆகும்போது அதுக்கு எனர்ஜி லெவல் அதில் தான் இருக்கும். கான்சியஸ் லெவல் 3 அப்படின்னு ரிலேட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த மணிப்பூரக சக்கரம் உங்களுடைய கவலைகள் மற்றும் பல விஷயங்கள் மைண்ட் நிறைய ஒர்க் ஆகும்போது பாதிப்படையுது. அப்போ மனம் நிறைய ஒர்க் ஆகுது, அதான் மைண்டு நிறைய ஒர்க் ஆகும். அப்போ இதுக்கேற்ற மாதிரி
அதற்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது விஷயம் வந்து அகங்காரத்தில் புத்திக்கு போது சித்தத்தில் போயிட்டு மனம் பார்க்குது. பர்செப்ஷன் 4 லெவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அகங்காரம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, புத்தி கம்மியாக ஒர்க் ஆகுது, ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒர்க் ஆகுது, மைண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் ஆகுது. அப்போது இந்த நிலையில் வந்து சுவாதிஷ்டான சக்கரம் கான்சன்ட்ரேட் 2ல் இருக்கும். உங்களுக்கு வந்து பயம் வந்து உங்களை ஆட்கொள்ளும். அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் லெவல் 5 எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து அகங்காரம் வந்து வெரி ஹை, புத்தி வந்து வெரி வெரி லெஸ், ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ மைண்டு தான் வந்து இங்கே நிறைய ஒர்க் ஆகும். அப்போது இங்கே ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் மோட் பேட்டர்ன் வந்து டக்குன்னு வந்து புத்தி சொல்கிறதெல்லாம் பெருசாக பார்க்காது. மைண்ட் டக்குன்னு ஒன்று பிடிச்சிக்கின்னு அதுலேயே இருக்கும், பேட்டர்னைஸ் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து மூலாதார லெவலில் வந்து சக்தி லெவலில் இருந்து இயங்குறதுனால கான்சியஸ் லெவல் 1. அப்போது நம்முடைய கான்சியஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கருத்தாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழியில் ஆக்ஷன் வந்து பண்ணுறோம். அப்போது இந்த ஆக்ஷன் பண்ண நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்செப்ஷன் 2, பர்செப்ஷன் 3, பர்செப்ஷன் 4, பர்செப்ஷன் இந்த 4 நிலையில் தான் வந்து அநாகத நிலையிலேருந்து கீழ்நிலை சக்கரிலேருந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். அதுக்கு மேல்நிலை போனாக்கா வந்து ஆக்ஷன் கிடையாது. அங்கே வந்து எல்லாமே வந்து உங்கள் பியூர் இச்சா சக்தியாக இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது வந்து அடைமட்டம் தான் காமிச்சிருப்பேன். அப்போது இங்கே உயர்நிலைன்னு பார்த்தாக்கா பர்செப்ஷன் 1. அப்போது இங்கே வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எதுவுமே எதுவும் டைரெக்டாக வர விஷயத்தை பார்க்குற அந்த கான்சியஸில் அப்படியே படுது, கான்சியஸாக தோணுது, அப்படியே பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அகங்காரம் வந்து பிகம் ஹை கான்சியஸ், புத்தி வந்து நிறைய ஒர்க் ஆகுது, மைண்டு வந்து சுத்தமாக இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. அப்போ துரியா ஸ்டேட்டில் இருப்போம், எனங்கலட்டில் இருப்போம். அப்போ விசில் வந்து சக்கரை பொங்குது. இதுவும் கான்சியஸ் லெவல் 5 நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு விசுத்தி சக்கரம் நல்லா இதாகிடுச்சானாக்கா எனர்ஜி வந்து மேல் நோக்கி அழகாக பொங்கும். அப்படி பொங்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து கான்சியஸ் உயரத்துக்கான படிகள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் சூப்பர் கான்சியஸ் ஆல்மோஸ்ட் தொடர்பு ஆகிடுவீங்க. அப்போ பியூர் கான்சியஸ் ஃப்ளோ வந்து நடக்கும். நோ மைண்டு, நோ அகங்காரம், நோ புத்தி. அப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து துரியாத ஸ்டேட்டு. இந்த துரியாத ஸ்டேட்டில் வந்து ஆகன சக்கரம் நல்லா தேடை மூலமாக வந்து இந்த உலகத்தை நல்லா தொடர்பு கொண்டு முடியலாம். அது கான்சியஸ் லெவல் 6 உயர்ந்த நிலை நடக்கும்னு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த நிலை வந்து சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அப்போ வந்து பியூர் கான்சியஸ் ஃபுல்லாக இருக்கும். நோ மைண்டு, நோ அகங்காரம், நோ புத்தி. இதுவும் துரியாதீத ஸ்டேட்டு. அப்போ இது வந்து கான்சியஸ் லெவல் ஷிஃப்ட் வந்து ஐயில் பொறுத்து சகஸ்கார சக்கரம் நல்லா மலருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 2 விஷயம் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்லேருந்து நீங்கள் இந்த 2 நிலையில் இயங்கும்போது நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து உங்களால் உருவாக்க முடியும். யூ கேன் கிரியேட் தி ஈவெண்ட். நீங்கள் ஈவெண்ட்டை வந்து பார்த்து பாதிப்பு அடைகிறத விட்டு நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து உருவாக்க முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் துரியாதி ஸ்டேட்டில் நடக்கின்றது காமிச்சிருக்கேன். அப்போ பியூர் கான்சியஸில் நீங்கள் ஏங்க, அதாவது பர்செப்ஷன் 1ல் இருக்கிறீங்கன்னா அகங்காரம் பிகம் நான்ற உணர்வு மட்டும் இருக்கும். புத்தி, மைண்டு எதுவுமே இருக்காது. துரியா ஸ்டேட்டில் இருந்தாக்கா நீங்கள் விசில் சக்கரம் இயங்கும்போது யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ரியாலிட்டி. உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஈவெண்ட்டே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய பர்செப்ஷன் தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் பாடிக்கு வந்து எனர்ஜி போகுது. அந்த வேரியஸ் லேயரில் ஹையர் லெவல் போக போக உங்களுக்கு அதற்கு எப்படி இந்த வேரியஸ் லேயர்ஸில் பாடியில் எப்படி எனர்ஜி லெவல் வந்து அதன் சக்தியோட தகுந்த மாதிரி ஹையர் லெவல் போகுதோ அதற்கேற்ற மூலம் உங்கள் அறிநிலையில் உயர்ந்து கான்சியஸ் லெவல் ஷிஃப்ட் ஆகி உங்களுடைய கருத்தாக்க அதற்கேற்ப மாற்றப்பட்டு நல்ல பாசிட்டிவ் சிந்தனை வரதும் நெகட்டிவ் சிந்தனை வரதும் உங்களுடைய கான்சியஸ் லெவலை பொறுத்து மாறுபடுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம மனம் இங்கே மேலோங்கும் போது கான்சியஸ் வந்து பாதிச்சு அதுக்கேற்ற மனத்தில் இருக்கிற விஷயம் அங்கே வருது, அது மேலோங்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த காணொலி நித்யானந்தம்.